ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஓட்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ யார் முன்னாடி இருக்கிறாங்க, யார் யார் நாமினேஷனில் இருக்கிறாங்க, யார் அதில் வந்து லீடிங் எடுத்துகிட்டு இருக்காங்க, டே பை டே இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓவராலாக நாமினேஷனில் 13 பேர் இருக்காங்க. அதில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கனி, வியானா, அமித், திவ்யா, விக்ரம், சுபிக்ஷா, கெமி, சபரி, அரோரா, பார்வதி, சாண்ட்ரா, ரம்யா, பிரஜன் 13 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. இதுல யார் யார் ஓட்டு லீடிங் எடுத்துட்டு இருக்காங்க பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா திவ்யா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 15% ஓட்டு வாங்கி 36,000 ஓட்டு வாங்கி இப்போ லீட்ல போயிட்டு இருக்காங்க. பார்வதி செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 13% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 32,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. தேர்ட் பிளேஸ் விக்ரம், அவர் 10% ஓட்டு வாங்கியிருக்காரு. 25,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. பர்சன்டேஜ் வைஸ்ல 10%. ஃபோர்த்து பிளேஸில் சபரி வந்துட்டாரு. போன வாரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருந்தார். இப்போ சபரி வந்து மேலே போயிருக்காரு. 9லேருந்து 10%க்குள்ளே அவங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு. அதில் 22,000 ஓட்டு. அதுக்கு அடுத்தது கெமி தாங்க வந்து பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் இருக்காங்க. இதுதான் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா இருக்குது. போன நாமினேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெமி லாஸ்ட் பிளேஸில் தான் இருந்தாங்க. லாஸ்ட் பிளேஸ்க்கு போட்டி போட்டிருந்தாங்க. இப்போ எப்படி இவங்க 5th பிளேஸ்க்கு ஜம்ப் ஆனாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவங்க கேமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. கெமி வந்து எப்படி 5th பிளேஸ்க்கு வந்தாங்கன்றது ஒரு ஆச்சரியக்குறி தான். இதில் எதனா ஒரு உள்குத்து இருக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்தது சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன வாரம்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6th பிளேஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 6th பிளேஸ் கொண்டு வந்ததே அவங்களுடைய ஆட்டம் தான். ஏன்னா அவங்களுடைய ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்லியான ஆட்டம், விஷத்தனமான ஆட்டம். ஸோ அவங்க 6வது பிளேஸுக்கு வந்ததை விட இன்னும் கீழே போயிருக்கணும். அதாவது வந்து 8வது 9வது பிளேஸ்க்கு அவங்க போனாக்கா கரெக்டாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு விழுது. அது அவங்களுடைய ஃபேன் பேஸை வச்சு ஓட்டு போடுறாங்களா இல்லையான்னு தெரியல. கனி வந்து 7th பிளேஸில் இருக்காங்க. 7th பிளேஸில் இருக்கிறது பெரிய விஷயம் தான். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் பிளேஸ்க்கு 1-2 பிளேஸ்ல அவங்க போட்டி போட்டிருந்தாங்க. இப்போ அவங்க 7th பிளேஸில் வந்திருக்காங்க. 15,000, அதாவது 15,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 8th பிளேஸில் வியானாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதில் ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் என்னன்னாக்கா அரோரா வந்து 13,000 ஓட்டு வாங்குறாங்க. அவங்களுக்கு எப்படி தான் ஓட்டு விதுன்னே தெரியல. சடன் மேலே போகிறாங்க, சடன் கீழே வராங்க. அவங்களுடைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏறுது இறங்குது. ஒரே நியூட்ரலாக இல்லை. அவங்களுடைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஆகுது, லோ ஆகுது. அவங்களுடைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ஓட்டு. அதுக்கடுத்து பிரஜனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ஓட்டு தான் வந்துருக்கு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறாரு, மேலே போகிறாரு. அதுக்கு அடுத்த பிளேஸில் வந்து சுபிக்ஷா இருக்கிறாங்க. சுபிக்ஷா 10,000 ஓட்டில் இருக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் பை அப்படியே அந்த பிளேஸ்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது அமித் பார்கவ், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 ஓட்டு வாங்கிக்கிறாரு. 9,000லேருந்து 10,000 ஓட்டு சில்லற ஓட்டில் வாங்கியிருக்காரு. லாஸ்ட் பிளேஸில் ரம்யா இருக்கிறாங்க. அவங்க வந்து 8,000 சில்லற ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதாவது ரம்யா மட்டும்தாங்க கடைசி பிளேஸில் ஸ்டாண்ட் பையாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. மீதி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியானா, அரோரா, பிரஜன், சுபிக்ஷா, அமித், கனி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 பிளேஸ் 2 பிளேஸில் மேலே கீழே அப்படி போயிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. மதிய நேர நிலவரப்படி உங்களுக்கு நான் ஓட்டிங் லிஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். ஈவினிங்கில் உங்களுக்கு ஓட்டிங் லிஸ்ட்டு நான் நைட்டு சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா தான் நம்ம வீடியோ வந்து மோர் தென் பீப்புள்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு வசதியா இருக்கும். அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ நீங்க நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.